உங்கள் தோசை தவா நீண்ட காலத்திற்கு நான்ஸ்டிக்காக இருக்க உதவும் வழிகாட்டி இதோ. இந்த வீடியோவில் தினசரி பயன்பாட்டிற்கான குறிப்புகள், சுத்தம் செய்தல், சீசனிங், கார்பனைசேஷன் மற்றும் எண்ணெய் படிதல் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ எங்கள் யூடியூப் சேனலில் பிராந்திய மொழிகளிலும் கிடைக்கிறது. எனவே உங்கள் சமையல்காரருடன் தயங்காமல் பகிரவும். தினசரி பயன்பாட்டிற்கு கடைக்குடிப்பனில் உங்கள் தவாவை ஒருபோதும் ட்ரை ஹீட் செய்யாதிருக்கு. ப்ரீ ஹீட் செய்வதற்கு முன் எப்போதும் தவாவில் சிறிது எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்க்கவும். குறைந்த நடுத்தர தீயை மட்டுமே பயன்படுத்தவும். மர அல்லது சிலிகான் ஸ்பேட்டுலாக்களை மட்டுமே பயன்படுத்தவும். 2 தோசைகளுக்கு இடையில் அதிகப்படியான எண்ணெய் அல்லது வெண்ணெயை துடைக்கவும். ட்ரை ஹீட் செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்க. சுத்தம் செய்தல். உங்கள் தோசை தவாவை சுத்தம் செய்வது மிகவும் எளிது. 1. எண்ணெய் பிசுக்க ஒரு டிஷ்யூ கொண்டு துடைக்கவும். 2. அதை ஆறவிடவும். சூடான தவாவை குளிர்ந்த நீரில் வைப்பதை தவிர்க்கவும். 3. கையால் கழுவவும் அல்லது மென்மையான ஸ்பாஞ்ச் கொண்டு மைல்டு சோப்பை பயன்படுத்தவும். 4. மென்மையான டவல் கொண்டு ஒத்தி எடுக்கவும். 5. ஒன்றன் மேல் ஒன்றாக வைப்பதை தவிர்க்கவும். ஒரு பேன் செப்பரேட்டர் அல்லது துணியை பயன்படுத்தவும். சீசனிங். ஒவ்வொரு 2 நாட்களுக்கும் உங்கள் தவாவை சீசன் செய்ய நாங்கள் பரிந்துரைக்கிறோம். 1. குறைந்த தீயை பேனை சூடாக்கி பின்னர் கேஸை அரைக்கவும். 2. தவா முழுவதும் எண்ணெயை தடவவும். 3. 10 நிமிடங்களுக்கு அப்படியே விடுவோம். 4. ஒரு டிஷ்யூ அல்லது மென்மையான துணியால் துடைக்கவும். 5. அப்படியே சேர்ந்து திருத்தவும். கார்பனைசேஷன். உங்க தவால கரும்புள்ளிகள் அல்லது எண்ணெய் கரைகளை கண்டா கவலைப்பட வேண்டாம். இது கார்பனைசேஷன் மற்றும் வழக்கமான பயன்பாட்டில் இது முற்றிலும் இயல்பானது. 1. வெதுவெதுப்பான நீரில் பேக்கிங் சோடா மற்றும் மைல்டு டிஷ் சோப் கொண்டு ஒரு பேஸ்டை உருவாக்குவோம். 2. கவாவில் மெதுவாக தீர்த்தமும். 3. சுத்தம் செய்ய மென்மையான ஸ்பாஞ்சை பயன்படுத்தவும். 4. வெதுவெதுப்பான நீரில் அலசவும். 5. மைக்ரோஃபைபர் அல்லது மஸ்லின் துணியால் ஒத்தி எடுக்கிறது.